இந்தியா பாகிஸ்தான் பூலோக ரீதியாக ஒட்டி கொண்டிருக்கும் நாடுகள் என்றாலும் எதிரெதிர் துருவங்களாக முறுக்கிக் கொண்டிருக்கின்றன. அரசியல் ராஜாங்க ரீதியிலான உறவுகளில் மட்டுமல்ல, கிரிக்கெட்டிலும் இரு நாடுகளும் எதிரெதிர் துருவங்களே. இரு அணிகளும் மோதும் போட்டிகள் விளையாட்டு என்கிற வரைமுறையை தாண்டி இரு நாட்டு ராணுவ வீரர்கள் எல்லையில் நின்று தங்களது நிலத்தை காக்கச் செய்யும் போராட்டத்தை போன்று பாவிக்கப்படுகிறது. அதிலும் உலகக்கோப்பை என்றால் சொல்லவே வேண்டாம். அது சார்ந்து இரு அணி வீரர்கள் மத்தியிலும் உருவாகும் அழுத்தமும் பரபரப்பும் இரு நாட்டு ரசிகர்களிடம் பீரிட்டு எழும் தேசபக்தியும் உற்சாகத்தையும் அளவிட முடியாது. அந்த வகையில் இரு அணிகளும் மோதிய உலகக்கோப்பை தொடர் ஒன்றின் மறக்க முடியாத ஆட்டம் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களின் தொகுப்பினை இந்த வீடியோவில் நாம் காணலாம். கடந்த 2003ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் தேதி கிரிக்கெட் வீரர்கள் ஒவ்வொருவரும் தங்களது கேரியரில் அப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருந்திருக்க மாட்டார்கள். காரணம், 2000ஆவது ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதிக்கொள்ளும் போட்டி. அதுவும் உலகக்கோப்பை போட்டி என்பதால் ரசிகர்களை தாண்டி களத்தில் விளையாடும் வீரர்களுக்கு கூடுதல் பதட்டம் தொற்றிக்கொண்டது. இந்திய அணியை பொறுத்தவரை உலகக்கோப்பை தொடரில் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிட்டாலும் அந்த தொடரில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாமல் தவித்து வந்தது. சொந்த மண்ணில் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராகவும் அதன் பின்னர் நியூசிலாந்து அணிக்கு எதிராகவும் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்த இந்திய அணி உலகக்கோப்பை தொடருக்கு முன்பாக நடைபெற்ற பயிற்சி போட்டி ஒன்றில் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த கிளப் அணியிடமே தோல்வியை தழுவியது. மேலும் நெதர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் 50 ஓவர்கள் கூட முழுவதுமாக பேட்டிங் செய்யாத இந்திய அணி அதன் பிறகு ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான போட்டியில் வெறும் 125 ரன்களில் ஆட்டமிழந்து உலகக்கோப்பை தொடரில் தன்னுடைய மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்த இந்தியாவில் இந்திய அணிக்கு எதிராக கொந்தளிக்க ஆரம்பித்தனர் ரசிகர்கள். அதன் பிறகு சச்சின் டெண்டுல்கர் ரசிகர்களை சமாதானப்படுத்த தொலைக்காட்சி முன்பு தோன்றி ரசிகர்களின் ஆவேசங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஜிம்பாப்வே, நமீபியா மற்றும் இங்கிலாந்து போன்ற அணிகளுக்கு எதிரான போட்டியில் அடுத்தடுத்து வென்று சூப்பர் 6 வாய்ப்பை உறுதிப்படுத்தியது இந்திய அணி. அதைத் தொடர்ந்து முதல் சுற்றின் கடைசி போட்டியாக பாகிஸ்தானை எதிர்கொள்ள இந்திய அணி தயாராக இருக்க பாகிஸ்தான் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஷோயப் அக்தர் தன்னுடைய மிரட்டலான பந்து வீச்சின் மூலம் இந்திய அணியின் டாப் ஆர்டரை ஒட்டுமொத்தமாக காலி செய்து விடுவேன் என்று எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். பாகிஸ்தானின் கேம்பில் அனைவரும் சகஜமாக இருந்தாலும் இந்திய டிரெஸ்ஸிங் ரூமோ ஒரு பிரஷர் குக்கர் போன்ற சூழ்நிலையில் இருந்தது. குறிப்பாக பயிற்சியாளர் ஜான் ரைட் கூட பதட்டமாகவே இருந்தார். ஆனால் யுவராஜ் சிங் மற்றும் முகமது கைஃப் போன்ற இளம் வீரர்கள் தங்களுடைய சில குறும்புத்தனமான செயல்பாடுகளினால் டிரெஸ்ஸிங் ரூமின் சூழ்நிலையை மாற்ற முயற்சி செய்தனர். அவர்களின் செயல்பாட்டால் பல மூத்த வீரர்களின் மனநிலை மாறியது. ஆனால் அவர்களால் ஒருவரின் மனநிலையை மட்டும் மாற்ற முடியவில்லை. அவர்தான் கிரிக்கெட்டின் கடவுளான சச்சின் டெண்டுல்கர். 130 கோடி மக்களின் பிரதிநிதியாக கிரிக்கெட் களத்தில் களமாடி கொண்டிருக்கும் ஒருவரின் மனநிலையை மாற்றுவது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. அந்த அளவுக்கு அழுத்தமான நிலைக்கு சச்சின் டெண்டுல்கர் செல்வதற்கு பல காரணங்கள் இருந்தன. இந்தியா பாகிஸ்தான் உலகக்கோப்பை போட்டி தொடங்குவதற்கு ஓராண்டுக்கு முன்பாகவே தேதி மற்றும் இடம் குறித்த தகவல்கள் வெளியானது. அன்று முதல் சச்சின் எங்கு சென்றாலும் ரசிகர்கள் அவரிடம் சொன்னது ஒரே ஒரு வார்த்தைதான், நீங்கள் எந்த அணியுடன் தோற்றாலும் கவலை இல்லை, ஆனால் கண்டிப்பாக பாகிஸ்தான் அணிக்கு எதிராக வெற்றி பெற்று ஆக வேண்டும். பரவலாக இதே வார்த்தையை ஒரு வருடத்திற்கு மேலாக கேட்டுக்கொண்டிருந்த சச்சின் டெண்டுல்கர் போட்டி தொடங்குவதற்கு கிட்டத்தட்ட 12 நாட்களுக்கு மேலாக இரவில் தனது தூக்கத்தையும் தொலைத்தார். தினமும் இரவில் தன்னுடைய அறையில் பேட்டிங் பயிற்சியையும் மேற்கொண்டார். அதன் பின் சச்சின் தூக்கத்தை தொலைக்க காரணமாக இருந்த அந்த போட்டி ஆரம்பிக்கும் முன்பாக இரு அணி வீரர்களும் ஒருவருக்கொருவர் அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ள அதன் பிறகு டாஸில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் கேப்டன் வக்கார் யூனிஸ் கடந்த உலகக்கோப்பை தொடர்களில் நடைபெற்றது போன்று இலக்கை விரட்ட விரும்பாததால் பேட்டிங்கை தேர்வு செய்ய அவரின் எண்ணத்திற்கு ஏற்ப ஆரம்பத்திலிருந்து அதிரடியாக விளையாட ஆரம்பித்த பாகிஸ்தான் அணியின் அனுபவமிக்க துவக்க ஆட்டக்காரரான சயீத் அன்வர் வழக்கம் போல் இந்திய அணிக்கு எதிராக தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சதத்தினை கடக்க கடைசி கட்டத்தில் ரஷீத் லத்தீப் மற்றும் வாசிம் அக்ரம் ஆகியோரின் அதிரடியால் 50 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்த பாகிஸ்தான் அணி 273 ரன்களை எடுத்தது. 222 ரன்களை கூட உலகக்கோப்பையில் சேஸ் செய்திருந்த இந்தியாவுக்கான இலக்கு 273. மேலும் உலகக்கோப்பையை பொறுத்தவரை அன்றைய காலகட்டத்தில் 270க்கும் மேலான ரன்களை எதிரணியினர் 2 முறை மட்டுமே எட்டி பிடித்துள்ளனர்.
274 ரன்கள் இலக்கு என்றவுடன் இந்திய வீரர்களின் மனநிலை முற்றிலும் மோசமடைந்தது. மேலும் பாகிஸ்தானின் வேகப்பந்து வீச்சும் அதனை இன்னும் வீரியமடையதாக்கும் செஞ்சுரியன் களமும் சவால் விடுத்தன. இப்படிப்பட்ட போட்டிகளில் யாருடைய கை முதலில் ஓங்குகிறது என்பதுதான் அழுத்தம் கடத்தப்படும் திசையை நிர்ணயிக்கும். 150.9 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த ராவல்பிண்டி எக்ஸ்பிரஸ் அவரோடு மோதி பலத்த சேதாரம் அடையும் அளவுக்கு முதல் அடியை அடித்தார் சச்சின் டெண்டுல்கர். கடந்த 2 போட்டிகளுக்கு முன்பு கிரிக்கெட் உலகின் மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சாளராக தன்னுடைய அதிவேக பந்து வீச்சை பதிவு செய்த ஷோயப் அக்தர் ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே வீசிய ஷாட்பாலுக்கு எதிரான அந்த அப்பர் கட் தான் போர் முழக்கம். நான் அடிப்பணிய போவதில்லை என்பதற்கான சச்சின் டெண்டுல்கரின் அறைகோவல். அடுத்தடுத்து வந்த பிளிக் ஷாட்டும் டைமிங் மிஸ் செய்யாமல் மிடானில் பவுண்டரியான பந்தும் அக்ரமுக்கு எதிரான பேக்ஃபுட் டிரைவும் எதிரணியை எழவே விடாத அடிக்கும் தந்திரம். தனது வாளுக்கு போர்க்களத்தில் மற்ற வாள்களுடன் மோதும் போதே சாணை பிடித்துக் கொள்ளும் சாமர்த்தியம் சச்சினுடையது. பவுலர்களை அன்றும் அவர் அப்படித்தான் கையாண்டார். 10 ஓவர்களிலேயே இந்தியா 88 ரன்களை எட்டியது. இதில் சச்சினின் பங்கு மட்டும் 60 ரன்கள். சேவாக் மற்றும் கைஃபுடன் அவர் அமைத்த முறையே 53 மற்றும் 102 ரன்கள் பார்ட்னர்ஷிப்கள் போட்டியின் முடிவை தீர்மானித்து விட்டன. இவ்வளவுக்கும் தசைப்பிடிப்பு, நீரிழிப்பு, போதாக்குறைக்கு ஸ்கோர் போர்டு ஏற்றும் அழுத்தம் என அத்தனையும் அவருக்கு இடையூறுகளை விளைவித்தன. ஒரு கட்டத்தில் இந்த போட்டிக்காக இரவு பகலாக தூங்காமல் கஷ்டப்பட்ட சச்சின் டெண்டுல்கர் பைரனரை வைத்து ஓடும் அளவெல்லாம் சிரமப்பட்டார். ஆனால் மனதளவில் அவரை எதுவும் பாதிக்கவில்லை. பாகிஸ்தானின் கையில் போட்டி போக அவர் ஒரு அங்குலம் கூட அனுமதிக்கவும் இல்லை. உடல் மொழியில் இருந்து பேட்டின் இயக்கம் வரை அத்தனையும் அதனையே பிரதிபலித்தன. ஒரு ஷார்ட் பால் 98 ரன்களோடு அவரை வெளியேற்றினாலும் மொத்த பாகிஸ்தான் அணியையும் சச்சினிடம் சரணடைய வைத்தது இந்த இன்னிங்ஸ். சினம் கொண்ட சிங்கமாய் ஒற்றை வீரராக மேட்சை ஹேண்டில் செய்த சச்சின் இந்த போட்டியில் ஒருநாள் கிரிக்கெட் அரங்கில் தன்னுடைய 12,000 ரன்களை கடக்க அதன் பின்னர் வெற்றிக்கு தேவையான 97 ரன்களை ராகுல் டிராவிட் மற்றும் யுவராஜ் சிங் கூட்டணியினர் பொறுப்புடன் விளையாடி எட்ட 4 ஓவர்கள் மீதம் இருந்த நிலையில் சரித்திர வெற்றி பெற்றது இந்திய அணி. இந்த தோல்வியானது ஒட்டுமொத்த பாகிஸ்தான் அணியையும் தலைகீழாக திருப்பியது. உலகக்கோப்பை தொடரில் முதல் சுற்றிலேயே வெளியேறியதோடு கேப்டன் மற்றும் பயிற்சியாளர் ஆகியோர் தங்களது பொறுப்பில் இருந்தும் வெளியேறினர். ஆட்டத்தின் நடுவே பைரனராக வந்த வீரேந்திர சேவாக் மற்றும் களத்தில் அதிரடியாக ஆடிக்கொண்டிருந்த சச்சின் டெண்டுல்கர் ஆகியோர் தொடங்கி கள நடுவர்கள் வரை ஆபாசமான வார்த்தைகளால் வசைப்பாடிய பாகிஸ்தான் வீரர் ஷாகித் அப்ரிடிக்கு கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட தடையும் விதித்தது. மேலும் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக அந்நாட்டில் வன்முறைகள் வெடிக்க ஆட்டநாயகன் விருது வென்ற சச்சினை அவரது மனைவி தொலைபேசியில் அழைத்து வாழ்த்தியதோடு இந்தியாவில் ரசிகர்கள் அனைவரும் தீபாவளியை போன்று வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர். மறுமுனையில் இந்திய கேப்டன் சௌரவ் கங்குலிக்கு இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதி தொலைபேசியில் வாழ்த்து தெரிவிக்க சச்சின் செஞ்சுரி அடிக்காவிட்டாலும் செஞ்சுரி மைதானத்தில் நடைபெற்ற மறக்க முடியாத ஆட்டமாக இது தற்பொழுது வரை திகழ்கிறது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு முடிஞ்சா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.